அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோ மைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த வீடியோவோட தலைப்பு வாக்கிய சனி பயிற்சியின் திண்டாட்டம் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம். மீண்டும் தலைப்பை சொல்கிறேன். வாக்கிய சனி பயிற்சியின் திண்டாட்டம் ஆரம்பம். ஆமாம், இந்த வீடியோவில் வாக்கிய சனி பயிற்சி இப்போ திருநள்ளாறு ஸ்தலத்தில் அந்த கோயில் நிர்வாகம் இப்போ 6ஆம் தேதி சனி பயிற்சி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதற்கான பலன்கள் என்ன? ஏற்கனவே நான் வந்து வாக்கியமாக திருக்கணிதமாக எது பெஸ்ட்டு, எது சிறந்தது இல்லை உகந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வீடியோவும் ரெஃபரன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா நல்லது. இப்போ இந்த சனி பயிற்சியில் திண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகள் அப்படிங்கிறதுல கிட்டத்தட்ட 5 ராசிகள் திண்டாட்டத்தை அனுபவிக்க போகிறாங்க. அவங்களுக்கான பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த திண்டாட்டத்தை அனுபவிக்கிறதுல முதல்ல வர்றது மேஷ லக்னம் அண்ட் மேஷ ராசி. மேஷ லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இன்டர்னலாக பாதிப்புகள், எண்ணங்களில் உணர்வுகளில் பாதிப்பை ஏற்படுத்தும். மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எக்ஸ்டர்னலாக அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். என்ன விதமான பாதிப்பு அப்படின்னா, இப்போ மேஷத்துக்கு 12ஆம் இடத்துக்கு 7.5 விரயச்சனி ஆரம்பம். 7.5 ஆரம்பிக்குது. 7.5 ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா ஒரு 7.5 இயர்ஸ் சனியின் பிடியில் இருப்பீங்க. உங்களுக்கு அவர் பாதகாதிபதியாக வருகிறார். அதனால் கவனம் தேவை. பேராசையோடு செயல்பட்டால் பெரிய நஷ்டம் வரும். இப்போ 12ஆம் இடத்துல வேற இருக்கிறப்ப விரயச்சனி அப்படிங்கிறதால குடும்பம் சார்பாக தன விரயங்கள் ஹெவியாக ஆகும். சம்பந்தம் இல்லாமல் செலவுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் வரும். காரியத்தை முடிக்கவே முடியாது. பொதுவாக 7.5 வந்து ஒரு ஈஸியாக ஒரு காரியம் முடிஞ்சிச்சின்னு இல்லை. ஏன்னா சனி பகவான்னாலே மந்தன், டல்லு, சோம்பேறித்தனம் அப்படிலாம் சொல்லுவேன். அப்படி ஒரு கோள். அதனால் எதுவாக இருந்தாலும் காரிய வெற்றியாக அது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஒரு காரியம் போனோம், பார்த்தோம், முடித்தோம் அப்படின்னு இருக்காது. 10 வாட்டி அலையிற மாதிரி தான் இருக்கும். சரி, அலைஞ்சோம், வெற்றி கிடச்சிச்சா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். நல்ல தசாபுத்தி இருந்தால் ஓரளவு தப்பிச்சுக்குவீங்க. இதே கெட்ட தசாபுத்தின்னாக்கா ஆப்பு தான். ஸோ அதனால் இந்த விரயச்சனியில் நீங்கள் கடுமையான இந்த சிக்கன நடவடிக்கைகளை எடுக்கணும். செலவு பண்ணியே தான் ஆகணும். பண்ணத்தான் வைப்பார், விரயங்களை தான் கொடுப்பார். ஏற்கனவே சம்பாரித்து வச்சு இப்போ 11லேருந்து லாபத்தை கொடுத்தார் இல்லையா, அந்த லாபத்தெல்லாம் கரைக்க விடுவார், காலி பண்ணுவார். இந்த 7.5 உங்களை ட்ரிம் பண்ணுறதுக்காக தான் வருது. சுயநலமாக அப்படி இப்படி இல்லாமல் ஒரு பொதுநலமாக ஒரு சமநிலையில் மாறுறதுக்கெல்லாம் இந்த சனி பயிற்சி கண்டிப்பாக, அதுலேயும் குறிப்பாக 7.5 சனி பயிற்சி விரயச்சனி கொடுப்பேன். நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, திருப்தி இல்லை, தூக்கம் இல்லை அப்படின்னு எதை தொட்டாலும் அலைச்சல், விரயம், பேரை கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது, புகழை கெடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இதுவரைக்கும் நல்லா இருந்தாங்க அப்பாவும் அம்மாவும். இப்போ அப்பா அம்மாவுக்கு செலவுகள், அவங்களுக்கு படுத்துது, அவங்களிடம் முரண்பாடுகள், குடும்ப உறுப்பினரிடம் முரண்பாடுகள், மூத்தவர்கள், நல்லவர்கள், பெரியவர்களிடம் முரண்பாடுகள், அதன் மூலம் நிம்மதி சந்தோஷம் போகிறது, விரயமாகிறது. இப்படிங்கிறது தாங்க இந்த மேஷ லக்னம் அண்ட் மேஷராசி அன்புள்ளங்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கும். லக்னம்ங்கிறப்ப அந்த உணர்வுகள் ரொம்ப இருக்கும். பெரியவங்கள்ட்ட முறைச்சிருப்பீங்க, அவங்க எதுவும் உங்களுக்கு கெடுதல் பண்ணாட்டியும் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டு இருக்கும் மேஷ லக்னம்னா. இதே மேஷ ராசின்னா பெரியவங்கள்ட்ட ஏதாவது பகை விரோதம் வந்தது, அது வெளியிலேயே பாதிப்பை ஏற்படுத்தும். அவங்க ஒத்துழைப்பு கொடுக்காம, உங்களுக்கு நல்லது பண்ணாமல், உங்களை கலட்டி விடுற மாதிரிலாம் பண்ணுற மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். 7.5 நினச்சி பயப்பட தேவையில்லை. உங்களை ட்ரிம் பண்ண போகிறது, உங்கள்கிட்ட உள்ள கெட்டதெல்லாம் போகுது, அவ்வளோதான். அதனால் களத்தில் இறங்கி விளையாடுங்க, பயப்பட வேண்டாம். ஆனால் சிக்கன நடவடிக்கைகள், ஒரு இது செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி ஈவன் பேச்சிலையும் கவனம் தேவை. ஒரு காரியம் பண்ண போகிறீங்கன்னா அந்த காரியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். லெத்தார்ஜிக்காக அவனை நம்பி விட்டேன், அவனை நம்பி செஞ்சேன், அந்த வேலை இருக்கக்கூடாது. ஏன்னா காரிய வெற்றி கிடைக்காதுன்றீங்கல்ல, இப்படி மற்றவங்கள நம்பி ஏமாறுற மாதிரி நீங்கள் இருந்தீங்கன்னா நம்ம நேரம் தான் நம்மள அதுக்கு தெரியுதில்ல,
அதுக்கேற்றபடி பொறுப்பாக வேலை பார்ப்பீங்க. ஓரளவு இறுதியில் வெற்றியாக முடியும். அட்லீஸ்ட் பெரிய லாஸ் இல்லாமல் தப்பிக்க முடியும். அடுத்து பேருக்கு பங்கம் குழப்பம் வராதபடியும் நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ விரயங்களுக்கு நீங்கள் அது ஏற்படாதபடி இருக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஒரு விழிப்புணர்வு வந்துடும். ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முன்னாடி 4 பேர்கிட்ட கேட்டுக்குவீங்க. தாந்தோன்றித்தனமாக ஏதாவது செஞ்சு விரயம் பண்ண மாட்டீங்க. பெரியவங்க மூத்தவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு அதற்கேற்றபடி சரியான திட்டமிடுது. அப்புறம் ரொம்ப சிக்கனம். ஒரு இடத்துல 10 ரூபா செலவு பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு அவங்கவுங்க லெவலுக்கு ஏற்றபடி வெறும் 10 ரூபாயா, 10,000 ரூபாயா, 10 லட்சம் ரூபாயா, இதெல்லாம் அவங்க அந்த பிறப்பு ஜாதக வலிமையை பொறுத்து யோசிச்சுக்கோங்க. ஒரு இடத்துல ஒரு 10 ரூபா செலவு பண்ணணும் அப்படின்னா 5 ரூபாக்குள்ளே முடிக்கிற மாதிரி தான். 2 ரூபா 3 ரூபாயே போதும், எதுக்கு அப்படின்னு தான் பண்ணணும். அப்போ தான் 5 ரூபாக்குள்ளே முடிக்க முடியும். அப்படித்தான் உங்கள் மனநிலையை வச்சுக்கணும். இல்லாட்டி அத்தனையும் விரயமாயிட்டுருக்கும். லெதார்ஜிக்காக அலட்சியமாக பண்ணிங்கன்னா அதனால் குடும்பம் கெடும். குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பிரச்சனை, பேரை கெடுத்துக்கிறது. அவனவன் சும்மா வந்ததெல்லாம் கெடுத்துட்டான், சொல்கிறத கேட்காம திமிரா. ஏன்னா மேஷ லக்னம், மேஷ ராசின்னா அந்த வீட்டிற்கு அதிபதி செவ்வாய், மூடு முட்டி கோள், வேகம், கோபம். அவன் எதாக இருந்தாலும் முரட்டுத்தனமால பண்ணுவான், திமிரால இது பண்ணுவான். அவனுக்கு வேணும்தான் அப்படின்னு மற்றவங்க சொல்கிற மாதிரி, ஈவன் குடும்ப உறுப்பினர்களே சொல்கிற மாதிரி ஆகிடும். ஏன்னா சனி உங்களுக்கு பாதகாதிபதியாக வருகிறார். தொழில் வேலை அந்தஸ்துக்கும் உரியவர். அந்த தொழில் வேலை ரீதியாக கிடைக்கக்கூடிய லாபத்திற்கும் அவர் தான் அதிபதி. இப்போ 11 இருந்து கொடுத்த அத்தனை லாபத்தையும் நீங்கள் ஒழுங்கான ஆளாக இருந்தால் காப்பாற்றிக்குவீங்க. நிதானத்தை, மெடிடேஷனை கடைபிடிச்சு. இல்லைன்னா அத்தனையும் விரயம் பண்ணுவார். காரிய வெற்றி இருக்காது. புகழ் மரியாதை கெடுற மாதிரி பண்ணுவார். அடுத்து திண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் வர்றது கடகம். கடகத்திற்கு இந்த சனி பகவான் 9ஆம் இடத்துல வரார். 9ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ பாக்கியஸ்தானம். அங்கே போய் ஒரு மந்தன் டல்லு வர்றப்ப அப்படி ஒரு சோம்பேறித்தனம் அப்படிலாம் வரும். கடவுளையே நிந்திக்கிற மாதிரி. ஏன்னா அஷ்டம சனியில் அவ்வளவு பாடாப்படுத்தியிருப்பார். கடக லக்னம், கடகராசி அன்புள்ளங்களுக்கு சனி பகவான்னாலே ஒரு வெறுப்பு, கடவுள்னாலே வெறுப்பு. என்ன இப்படி நம்ம என்ன பாவம் செஞ்சோம் நம்ம? ஏன்னா கடக லக்னத்துக்கு அதிபதி யாருன்னா சந்திரன். அப்படி ஒரு அன்பு பாசக்கார ஆளுங்க. இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கும். மனசு உருவாங்க, மனசுக்காரகர். அன்பு பாசத்தில் நல்லதுக்கும் கண்ணில் தண்ணி வரும், கெட்டதுக்கும் கண்ணில் தண்ணி வரும். இப்போ படாத பாடுபட்டுட்டாங்க அந்த அஷ்டம சனியில். இப்போ 9ஆம் இடத்துக்கு போகிறப்ப புத்தி மந்தனாக இருக்கும், நம்பிக்கை வராது. நல்லா மெடிடேட் பண்ணிக்கணுங்க. அப்போ தான் லாப இழப்புகளை தவிர்க்க முடியும். இல்லாட்டி இப்போ இதுவரையிலும் வந்துட்டு இருந்த லாபங்கள் கெடும். அதனால் திண்டாட்டம் வரும். அடுத்து தைரியமே இருக்க. இப்போ கடக லக்னத்துக்கு அந்த காரிய வெற்றி கிடைக்கிறதும் கஷ்டம், தைரிய குறைவும் வரும். ஏன்னா அஷ்டம சனியில் அப்படிலாம் அடி வாங்கியிருக்கீங்க. எப்படி உங்களுக்கு தைரியம் வரும்? தைரிய குறைவு வரும். சகோதரிகள் வழியாக பிரச்சனைகள் வரும். இதெல்லாம் சனி பகவான் கொடுப்பார். அண்ட் காரிய வெற்றிங்கிறது கேள்விக்குறி தான். திண்டாட்டம்னாலே அப்போ தானே வரும். ஒரு காரியத்தை நினச்சபடி திட்டமிட்டு அப்படியே பொறுப்பாக ப்ராப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் நடத்தி அதை ரிசல்ட்டை கொடுக்கறதுங்கிறது வரவே வராது. அப்போ தான் அது திண்டாட்டத்தை ஏற்படுத்தும். இருந்தாலும் 9ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறது. யார் உங்களுக்கு 7, 8 கூடையவர். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னாக பார்ட்னர், மற்றவங்க, சூழல் வழி எதேச்சியாக நல்லது நடக்கும். மெடிடேட் பண்ணுறப்ப மிராக்கிளாக நல்லது நடக்கும். மெடிடேட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி குழப்பவாதி தான். ஒரு ஸ்டடி மைண்டே இருக்காது. வளர்பிறை தேய்பிறை அந்த இதை பொறுத்தும் சந்திரன் யார் உங்களுக்கு பாவியாக செயல்படுறாரா, சுபராக, இயற்கை சுபராக செயல்படுறாராங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கணும். ஸோ அந்த குழப்ப நிலையே அதான் வரும். தேய்பிறை வளர்பிறைக்கு ஏற்றபடி
ஒன்றுமே நடக்காமல் பெருசாக சாதித்த மாதிரி பந்தா விடுறது, ஒன்றுமே நடக்காமல் சோகமாக இருக்கிறது, இந்த மாதிரி தன்மையெல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா இந்த டல்லு, சோம்பேறித்தனம், அறியாமையால் தப்பு பண்ணுறது, லாபத்தை கெடுத்துக்கிறது, தேவையற்ற முயற்சிகள் பண்ணுறது, இதெல்லாம் வந்து தவிர்க்க முடியும். இல்லாட்டி தேவையற்ற முயற்சிகள் பண்ணி லாபத்தை கெடுத்துக்கிறது. இது இப்படி சும்மா இருந்தால் கூட பேசாமல் இருந்தால் நல்லா வந்திருக்கும், அதை நான் போட்டு கெடுத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அது காரியமும் ஒழுங்காக செயல்பட முடியாது. ஏன்னா அதனால தான் திண்டாட்டம் வரும்ன்றிருக்கேன். திண்டாட்டம்ங்கிறது என்ன செய்யறதுன்னு தெரியலையேன்னு குழம்புறது, முடிவெடுக்க முடியாதபடி, எதுவும் பற்றாக்குறை, இந்த மாதிரி தன்மையே இருக்கும். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவு அந்த ஒரு கண்ட்ரோல் கிடச்சிரும், அந்த ஒரு நிதானம் கிடச்சிரும். அப்போ செயலாற்றுறப்ப ரொம்ப கவனமாக செயல்படுவீங்க, நல்ல மெடிடேட் பண்ணிக்குவீங்க. என்னதான் சோம்பேறித்தனம் டல்லுன்னாலும் விடக்கூடாது. நான் உட்காந்துருவேன் சார், உட்கார்றேன் சார், எங்கே எனக்கு மனசு கண்டபடி அலைபாயுது, எங்கே மெடிடேட் பண்ண முடியுது, ஒழுங்காக பண்ண முடியுதா? பண்ண முடியலையே. அந்த மெடிடேஷன்லாம் ஒர்க் அவுட் ஆகுறது நம்ம கையில் இல்லைங்க, நம்ம உட்கார்றது நம்ம கையில் இருக்குது. நம்ம உட்காந்துடணும். இந்த ஜெப தியானத்தில் சொல்லியிருப்பேன், ஒரே இடம் ஒரே நேரத்தில் உட்காந்துருங்க. கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு ஓரளவு கான்ஃபிடென்ட் வரும். இல்லாட்டி பயம் போயிடும். பயமாக தான் இருக்கும். பயத்தில் நீங்கள் எதுவும் செய்ய மாட்டீங்க, எந்த முயற்சியும் செய்ய மாட்டீங்க. அப்படியே கொஞ்சம் பயந்துக்கிட்டு ஈரட்டாக குழம்பிக்கிட்டு, ஏன்னா குழப்பவாதிகள் தானே, குழம்பிக்கிட்டு செய்கிறப்ப பிரச்சனை வரும். இதே மெடிடேட் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்தால் கூட சிரிப்பீங்க. இது மாதிரி தான் நடக்கும்னு தெரியல, சரி இதை இப்படி செஞ்சுக்கும், இப்படி வந்துச்சா அப்படி செஞ்சுக்கும் அப்படின்னு டேக் இட் ஈஸின்னு போக முடியும். இது கோச்சார ரீதியான பலன்கள் தான். ஜாதகம் ஓரளவு வலிமையாக இருந்தால் இந்த மாதிரி திண்டாட்டங்கள்லாம் அடைந்து இறுதியாக வெற்றி அடைகிற மாதிரி கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு நடக்கும். இல்லைன்னா அந்த திண்டாட்டம் கடைசியில் விரயத்தில் நிம்மதி சந்தோஷம் இழக்கிற மாதிரி, மரியாதையை கெடுத்து கொள்வது போல் அப்படி தான் நடக்கும். அதனால் நல்ல மெடிடேட் பண்ணிக்கங்க. அடுத்து இந்த சனி பெயர்ச்சியில் திண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்கள் வராங்க. சிம்ம ராசி அண்டு சிம்ம லக்னம் அவங்களுக்கு அஷ்டம சனியாக வருகிறது. சரி, ஏற்கனவே சனி பகவான் ரொம்ப நல்லா ஆகிட்டார், இப்போ அஷ்டம சனியில் வந்து வேற படுத்த போகிறாரான்னு. ஆமாம், கண்டக சனியாக மற்றவங்க சூழல் வழியாக குழப்பம், கூட இருப்பவர்கள் முதுகெலும்பு போல இருப்பவர்கள், கணவன்னா மனைவி, மனைவின்னா கணவன், இவங்க வழியாலாம் தேவையற்ற பகை, விரோதம், பிரச்சனைகள், குடும்பத்தில் குழப்பம், ஒருத்தருக்கு ஒருத்தர் எதிரி போல பிஹேவ் பண்ணி கொண்டிருந்தது, இதெல்லாம் வந்து ஓரளவு அடங்கும். எப்போ? நீங்கள் அடங்குறப்ப. ஆக ஒரு குடும்பத்திலே சொல்லுவாங்க, ஒருத்தவங்க வேகப்படுறாங்கன்னா இன்னொருத்தவங்க அடங்கணும். 2 பேருமே வேகப்பட்டால் இப்போ குடும்பம் என்ன ஆகும்னு. இப்போ மற்றவங்க அடங்கணும்னு நம்ம எதிர்பார்க்கறது தப்பு. அது நம்ம கையில் இல்லை. அவங்க அடங்கிறது, அடங்காமல் ஆடுறதெல்லாம் அவங்க கையில் இருக்குது. நம்ம கையில் என்ன இருக்குது? நம்ம அடங்கலாம், இல்லை நம்ம அடங்காமல் ஆடலாம். இது நம்ம கையில் இருக்குது. இப்போ நேரம் சரியில்லைங்கிறப்ப அடக்கிக்கணும். எல்லாத்தையும் விட்டு கொடுத்து பேச்சுவார்த்தை மூலமாகவே சரி பண்ணுற மாதிரி. பேச்சுவார்த்தையில் ஒத்துழைப்பு இருக்காது தான். நீங்கள் நினச்சதுக்கு மாறாக தான் பேசிகிட்டு இருப்பாங்க. பெரிய அளவுக்கு உங்களுக்கு தொல்லைகள் தான் கொடுத்துட்ருப்பாங்க. அதனால் நீங்கள் வெடுக்கு துடுக்குன்னு பேசுனீங்க, காரியம் போயிடும், கெட்டு போயிடும், மரியாதை குறைவு ஏற்படும். இதனால் தன வருவாய் கெடும், மனசு கெடும், மனசு பாதிக்கும். ஐயோ, என்ன கூட இருக்கிறவங்கள இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு. சில டைம் மனசு பாதிக்கிறதால, மனநிலை பாதிக்கிறதால பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிடும். சில ஜாதகம் தசாபுத்தி ஓரளவு நல்லா இருக்குது அப்படின்னா அப்படியே ஸ்தம்பிச்சு போயிடுவீங்க, என்ன செய்கிறதுன்னு தெரியலன்னு. அப்படியே ஸ்டில் ஸ்டேஜில், இந்த உருகிய நிலையில் இருப்பீங்க. இவர் என்னடா அது அக்செப்ட் பண்ணுறாரா இல்லை நோங்கிறாரா எதுவுமே தெரியாது, உங்களுக்கே புரியாது. இதை என்ன செய்வோம், இது என்ன எடுத்துக்குவோமா, எடுத்துக்க வேண்டாமா, அப்படி ஒரு குழப்பம் வரும். மரியாதை குறைவை சந்திக்கிற மாதிரி,
காரிய வெற்றி இல்லைன்னாலே இந்த மரியாதை குறைவு வரதானே செய்யும். ஆமாம், வெட்டியா அலைஞ்சு எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு இருக்கான்னு குடும்பத்தில் உள்ளவங்க சிக்கல் பிரச்சனை பண்ணுவாங்க. பேரை கெடும், தனம் வருவாய் கெடும். ஏன்னா சனி பகவான்னாங்க அந்த பொருளாதார ரீதியாக, ஏன்னா உழைப்புக்காரகன் சனினாலே கர்மத்திற்குரிய கோள். நீங்கள் என்ன கர்மம் பண்ணுறீங்க, நல்ல கர்மானா நல்ல பலன்கள், கெட்டன்னா அப்படி கொடுக்குறவர். அதனால தான் அவரை நீதிபதி ஸ்தானத்தில் கொடுப்பாங்க. ஸோ அப்போ பேர், குடும்பம் கெடாதபடி, புத்தி, குழந்தைகள் கெடாதபடிலாம் நீங்கள் பார்த்துக்கணும். இந்த நேரம் எல்லோத்தையும் விட்டு கொடுத்து போகணும், இறங்கி போகணும். அது உங்களுக்கு முடியுமா? பொதுவில் சிம்ம லக்னம், சிம்ம ராசின்னா அந்த வீட்டின் அதிபதி யார்? சூரியன். எல்லாரையும் மிரட்டிக்கிட்டு அதிகாரம் பண்ணிட்டு நான் சொல்கிறத செய்யணும் மிரட்டிக்கிட்டு எல்லாரையும் காவந்து பண்ணக்கூடிய ஒரு ராஜா மாதிரி இருந்தவங்க இப்போ இறங்கக்கூடிய சூழல். கற்றுக்கணும். எப்போவுமே இதாக இருக்க முடியாது, ராஜாவாகவே இருக்க முடியாது. பல்லக்கில் போக முடியாது. பல்லக்கு தூக்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே நீங்கள் பல்லக்கில் போக முடியும், ராஜாவாக இருக்க முடியும். இல்லாட்டி இறங்கிட்டு தான் போகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை இது கொடுக்குது. இந்த அஷ்டம சனிங்கிறதால பார்ட்னர்கிட்ட முறிவு பிரிவே வந்துடக்கூடாது. எதையும் விட்டு கொடுத்து அந்த ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணிக்கணும். குடும்ப உறுப்பினர்களாக இருக்கணும், நெருங்கிய நட்புகளாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னர்ஸாக இருக்கட்டும், அவங்கள்ட்டெல்லாம் முரண்பாடுகள் வைத்து கொள்ளாமல் இருந்தீங்கன்னா தப்பிச்சிருவீங்க. இல்லாட்டி திண்டாட்டத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா புத்தியே பேதலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம திமிராக ஈகோவாக இருந்த ஆளுங்க இன்றைக்கி யாருமே மதிக்க மாட்டேங்கிறாங்க, யாருமே நம்ம சொல்கிறத கேட்க மாட்டேங்கிறாங்க, நம்மளுக்கு ஒரு மரியாதையே இல்லை அப்படின்னு சொல்லி பைத்தியம் முடிச்சிடும். வெறுப்பில் கண்டபடி பிஹேவ் பண்ண ஆரம்பிங்க. பேரை கெடுத்துக்கிறது, குடும்பத்தை கெடுத்துக்கிறது, தன வருவாயை கெடுத்துக்கிறது, அண்டு ஒரு அந்தஸ்து மரியாதையை கெடுத்துக்கொள்வது, இதெல்லாம் நடக்கும். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாத்தையும் சரண்டர் ஆகிடுவீங்க. ரைட்டு, அவங்க இயல்பு, அவங்க சூழல், அவங்களுக்கு அப்படி யோசிக்கிறாங்க. ரைட்டு, சார் எந்த அளவுக்கு அவங்களுக்கும் நம்மளுக்கும் நல்லது பண்ணுற மாதிரி, நம்மளுக்கு ஒண்டி நல்லது பார்க்கக்கூடாது. சனி பகவான் அப்படி தான் பண்ணுவார். சுயநலமாக இருந்தீங்கன்னா திண்டாட விட்டுருவார். மற்றவங்க அதுலேயும் குறிப்பாக உங்களை விட வீக்கானவர்களுக்கு நல்லது பண்ணுற மாதிரி அப்படி இருந்தால் தப்பிச்சிக்கலாம். அது எந்த ராசிக்கும் பொருந்தும். சிம்மம் கண்டிப்பாக, ஏன்னா நீங்கள் ராஜா மாதிரி பந்தா விட்டுட்டு இருந்த எல்லாரையும் மட்டமாக உங்களுக்கு கீழே நினைக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரும், நான் பெரிய ஆளுன்னு. ஸோ அந்த தன்மையிலிருந்து நீங்கள் மாறக்கூடிய நேரம். எல்லோரையுமே அரவணைத்து எல்லோரிடையும் சரண்டர் ஆகி பார்ட்னர் ஆகணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாட்டி எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி பண்ணிடும். ஐயோ, இன்னும் இந்த அளவுக்கு மோசமாக போயிடுச்சேன்னு. அதுவும் கெட்ட தசாபுத்தியாக இருந்தால் தீந்துச்சு. அது பார்த்துக்கணும். மேஜர் டெசிஷன்லாம் கூடாது இந்த 2.5 வருஷத்துக்கு. ஏன்னா அப்படியே டோட்டலாக காலி பண்ணிடும், அந்த பல்ட்டி அடிக்கிற மாதிரி. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. ஓரளவு புத்தி தெளிவு, குழந்தைகள் வழியாக நன்மை, குடும்பம் வழியாக நன்மை, ஓரளவு அந்தஸ்து மரியாதை கெடாதபடி நம்ம தப்பிச்சுக்கலாம். அடுத்து திண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி வருகிறது. இப்போ விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் வருகிறார். சார், அது பூர்வ புண்ணிய ஸ்தானமாச்சே, அங்கே வந்தாலும் கெடுப்பாரா? பூர்வ பாக்கியம், பூர்வ புண்ணியத்திலலாம் சுபக்கோள்கள் வந்தால் கெடுக்காது. பாவக்கோள்கள் வர்றப்ப என்ன மாதிரி கெடுதல்களை பண்ணோம்? 9 இருந்தால் புகழை கெடுக்கும். அதுதான் சொன்னேன். கடகத்திற்கு, விருச்சிகத்துக்கு 5 இருக்குது. 5 என்ன ஆகும்? புத்தியை கெடுக்கும். இப்போ புத்தி சரி இருக்காது. அப்படி ஒரு மந்தம், டல்லு. ஏற்கனவே நீங்கள் கொஞ்சம் சேஃப்டி ப்ளே பண்ணுறவங்க தான். இடுக்கு சந்து பொந்தில் ஒளிஞ்சிக்கக்கூடிய ஆளுங்க. ரொம்ப தன்னை வெளிக்காட்டிக்க மாட்டீங்க. தனக்கு தேவைக்கு ஒண்டி இப்படி வெளியில் வருவீங்க, தேவைக்கு ஒண்டி பேசுவீங்க. அந்த மாதிரி ஆளுங்க விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்கள். ஸோ உங்களுக்கு அந்த செவ்வாய்க்கு இவர் ஆகாதவர், அதனால் கடுமையான திண்டாட்டங்களை கொடுப்பார் புத்தி வழியாக. அப்படி ஒரு மந்தத்தனம், இல்லை ஆப்போசிட்டாக ஏதாவது முடிவெடுக்கிறது, அதன் மூலம் பார்ட்னரை கெடுத்துக்கிறது, இல்லாட்டி கண்டங்களை வரவழைத்து கொள்வது, உணர்ச்சி வசப்பட்டு. ஏன்னா செவ்வாய்க்கும் சனிக்கும் அப்படி ஆகாது. செவ்வாய் உங்கள் லக்னாதிபதி, ராசி அதிபதி, அப்படி நெருப்புக்கோள்.
ஜுவாலை போல எரியக்கூடிய நெருப்பு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் சனி பகவான். ஐஸ் கட்டி போல இருட்டுக்கோள், குளிர்ச்சியான கோள். ஸோ அப்படியே ஆப்போசிட். அதனால என்ன ஆகும்? கண்டங்கள் வரும். பார்ட்னர்ஸ், சூழல்கள் எதுவும் சரி இருக்காது. ஸோ நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னா கண்டங்களை தவிர்க்கலாம். எந்த சூழல்லையும் எல்லாம் கடவுள் தான் கொடுத்துருக்கார். அதை என்ன நம்ம கற்றுக்கிறதுக்காக கொடுத்துருக்கார். அப்படி டேக் இட் ஈஸிங்கிற தன்மை வரும். லாப இழப்புகளை சந்திக்கிற மாதிரி வரும். ஏன்னா உங்கள் புத்தியால் தான் நல்ல நல்ல லாபம் வர்றதை கெடுத்து விட்ருவீங்க. ஏன்னா 3 4 கூடையவன் 5ல் உட்கார்ந்துருக்கான். நல்ல மெடிடேட் பண்ணிங்கன்னாக்க அவங்க அறியாமை வெளிப்படாது. இல்லாட்டி உங்கள் புத்தியை வச்சுட்டு பண்ணிங்கன்னாக்க அறியாமை வெளிப்படும். இதனால் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை சந்திக்கிற மாதிரிலாம் உங்கள் புத்தி விபரீதமாக வேலை பார்க்கும். அதனால் என்ன ஆகும்? பேரு கெடும், தன வருவாய் கெடும், குடும்பம் கெடும். ஏன்னா குடும்பம் தானே இம்மீடியட்டாக. ஸோ பார்ட்னர் வழியாகவும் இவங்க குடும்பம் பார்ட்னர் வழியாக கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாமே தடைபடும். அப்படி ஒரு மந்தித்தனமாக, ஏன்னா புத்தி சரியில்லைன்னா, இப்போ பைத்தியம் மாதிரி மனசு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்க பாட்டுக்கு அலையிற மாதிரி, குழம்புற மாதிரி, இப்படித்தான் அவங்களுக்கு சூழல் இருக்கும். நல்ல தசாபுத்தியாக இருந்தால் ஓரளவு தப்பிப்பீங்க. உங்கள் வித்தை திறமையை காட்டி, என்ன தான் கஷ்டம்னாலும் நீங்கள் படித்த படிப்பு, உங்கள் வித்தை திறமையை வச்சு ஓரளவு தப்பிச்சிக்கலாம், ஓரளவு சம்பாதிக்கலாம், ஓரளவு பேரை காப்பாற்றிக்கலாம், குடும்பத்தை காப்பாற்றிக்கலாம், சூழலை, பார்ட்னரை காப்பாற்றிக்க முடியும். லாப இழப்பு வராமல் தடுக்க முடியும். இல்லாட்டி லாப இழப்பு வரும், தன வருவாய் போகிறது மாத்திரமல்ல, பேரு கெடும். அண்டு காரிய வெற்றி அது மற்றவங்களோட இணைந்து செயல்படுறப்ப தானே, அது வராது. உங்கள் புத்தி அப்படி தடுமாறும், உங்களுக்கு ஒத்து வராது. அவங்கள்ட்ட உள்ள நல்லதை பார்க்குறத விட கெட்டதை பார்க்கக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்துட்டுருக்கும். அதனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். விருச்சிக லக்னம் அண்டு விருச்சிக ராசி அன்புள்ளங்களுக்கு 5ல் சனி பகவான் வர்றது அவ்வளவு நல்லதல்ல. லாப இழப்பும், குடும்பத்தில் பார்ட்னர்கிட்ட பிரச்சனையும் கொடுத்து நிம்மதி சந்தோஷம் இல்லாமல் பண்ணும். யாரையும் இணைத்து கொள்ளுங்க. நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மந்தத்தனம்லாம் வராது. இது கடவுள் கொடுத்த வாய்ப்புன்னு எதையோ செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. பெரிய அறிவார்த்தமான பேச்சு, அறிவார்த்தமாக யோசிச்சுக்கிட்டு அப்படியே நிற்க மாட்டீங்க. சரி, கடவுள் கொடுத்த வாய்ப்பு விளையாடுவோம், அப்படி எடுத்துகிட்டு வேலை பார்க்குறப்ப தான் நல்லபடியாக இருக்கும். இல்லாட்டிலாம் ஏற்கனவே வந்துட்டுருக்கிற லாபத்தெல்லாம் கெடுத்துக்கிற மாதிரி உங்களுக்கும் சனி பகவானுக்கு தான் ஆகாதுங்கிறேன்ல. மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்கள்கிட்ட, ஏன்னா 2 7 பாவகங்களை பார்க்குறார். வண்டி வாகனங்கள்லையும் கவனமாக போய்க்கணும். பிஸ்னஸ் டீல் பண்ணுறப்ப, வாக்கு கொடுக்குறப்ப, பார்ட்னர்ஷிப்பு சேர்த்துக்கிறப்ப எல்லாத்துலேயும் கவனம் வேணும். உங்கள் அறியாமையால், ஏன்னா 5 கெட்ட புத்தி கெட்ட அவ்வளோதானே. அதான் கோவம் வந்துட்டாலே அரை பைத்தியம், புத்தி கெடும். நீங்கள் டென்ஷன் பார்ட்டி தான். இப்போ 5ல் இருக்கிறப்ப ஒரு குழப்பம், ஒரு அறியாமையால் சிக்கல்கள் இதெல்லாம் சந்திக்கிற மாதிரி வரும். தயவு செய்து மெடிடேட் பண்ணிக்கங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லாட்டி எல்லாவற்றிலும் நீ என்ன செய்யணுமோ அதை விட்டுருவீங்க, செய்யக்கூடாததை செய்வீங்க. அதன் வழியாக சொந்த பந்தங்கள், மற்றவர்கள், சொத்துக்கள், வித்தை திறமை வழியாக கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் அத்தனையும் கெடுத்துக்கிற மாதிரி ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். நல்ல தசாபுத்தி இருந்தால் தப்பிச்சிருவீங்க, இல்லாட்டி ஆபத்து, ஜாக்கிரதை. அடுத்து திண்டாட்டத்தை அனுபவிக்கக்கூடிய ராசிகளில் யார் வரான்னா கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள். கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பிரச்சனை அப்படின்னா, இப்போ அவங்களுக்கு 7.5 பாதச்சனியில் இருக்கிறார். இப்போ 7.5 சனி முடிய போகிறப்ப நல்லது பண்ணுமே சார், நீங்கள் திண்டாட்டம்ங்கிறீங்களே அப்படின்னா, கடைசி ஒரு 6 மாதம், 2.5 வருஷத்தில் கடைசி ஒரு 6 மாதம் இல்லை நியர்லி 1 இயருக்கு முன்னாடி நல்லது பண்ண ஆரம்பிக்கும்.
அது வரைக்கும் திண்டாட்டத்தை தான் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். 2ஆம் இடத்துல சனி பகவான் வர்றப்ப குடும்ப உறுப்பினர்கள் சொல்கிறத அப்படியே கேட்டுக்கணும். பெரிய அளவுக்கு விரயங்களை தவிர்க்கணும். ஏன்னா 12ஆம் இடத்ததிபதி போய் 2ல் இருக்கார். செலவுகள் ரெடியாக காத்திருக்கும். வரவு வர்றதுக்கு முன்னாடி வந்ததும் அதுக்கு அப்படியே செலவு பண்ணணும். எப்போதும் நில் பேலன்ஸில் இருக்கிற மாதிரியே இருக்கும். சரி, இந்த இடத்துல லாபம் வருதான்னு அது லாபம் போல் தெரியும். ஏற்கனவே அதற்கான விரயத்திற்கு ரெடியாக இருக்கும். இல்லாட்டி செலவுக்கு ரெடியாக இருக்கும். அப்படியே காலி ஆயிரும். லாபம் கிடைக்கிறது கஷ்டம். அப்புறம் எதிர்பாராதவைகளை எதிர்பார்க்கக்கூடிய நேரமாக இருக்கும். உங்களை புண்படுத்தி பண்படுத்துவார். ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கிற 2, 7ங்கிறது மாரகஸ்தானங்கள். 2ல் உட்காந்து 8 பார்க்குறார். ஆயுள் விபரீத இது ஆக்சிடெண்ட். ஆயுள்னாலும் ஆக்சிடென்ட்னாலும் எப்போ வரும் எப்போ நடக்கும்னு தெரியாது. அதனால் 2ஆம் இடத்துல உட்காந்து உங்களை புண்படுத்தி பண்படுத்துவார். நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த உள்ளுக்குள்ளே ஆல்ரெடி தெரியும். ஏன்னா உங்கள் லக்னாதிபதியாக அவர் வருகிறார் அல்லவா, அவங்க 8ல் பார்க்குறப்ப வர்றது தெரியும். இந்த அக்கல்ட்டு சயின்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். அதுக்கு மெடிடேட் பண்ணாதான். அப்படியே உலகியல் வாழ்க்கையில் அறியாமையால் ஊன்னு அலைஞ்சிக்கிட்டு புலன்கள் வழியாக கிடைக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை மட்டும் வச்சுக்கிட்டு பேன் செஞ்சால் வராது. அமைதியாக உட்கார்றப்ப தான் இந்த உள்ளுணர்வு சொல்கிறது காதில் விழும். நான் பல வீடியோஸில் சொல்லுவேன், வெளியில் இருக்கிற ஆள் சுமாரான ஆள், உள்ளே இருக்கிற ஆள் சூப்பர் ஸ்டார்ம. மெடிடேட் பண்ணால் அவர் சொல்கிறதெல்லாம் காதில் விழும். நீங்கள் அப்போ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புலங்கள் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணணும். அப்போ தான் வரக்கூடியது தெரியும். மறைமுகமான விஷயங்களும் தெரியும். கெட்டவனை யாருன்னு பார்க்க முடியும். அவனை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அவனை விளக்க முடியும், முறிக்க முடியும். இதெல்லாம் நடக்கும். இல்லாட்டி நல்லவங்களை கெடுத்துக்கிறது இப்படிலாம் பண்ணுவீங்க. கெட்ட தசாபுத்தி நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. பிறப்பு ஜாதகப்படி நல்ல பார்ட்னர் இதுவரைக்கும் தொடர்ச்சியாக உங்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருந்த லைஃப் பார்ட்னராக இருக்கட்டும், பிஸ்னஸ் பார்ட்னராக இருக்கட்டும், நெருங்கிய நட்புகளாகட்டும், அவங்கள்ட்டெல்லாம் முறிவு பிரிவை ஏற்படுத்திக்கிற மாதிரி பின்னாடி ஐயோன்னு வருந்துறது, பயப்படுறது. 8நாலே பயம் வரும். ஆக்சிடென்ட்னாலே பயம் வரும்ல. திடீர்னு எதிர்பாராது நடந்துச்சுன்னா பேனு பயம் வந்துடும். ஸ்தம்பிச்சு போய் அப்படியே என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் அப்படி முழிக்கிற மாதிரி தான் ஆகும். அதனால் கொஞ்சம் கவனம் தேவை. சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக இழப்புக்கள் பிரச்சனைகள் வரும். அது வழியாலாம் தெளிவுகள் சொந்த பந்தங்கள்கிட்ட எப்படி டீல் பண்ணணும்லாம் கற்றுக்க முடியும். அது சோதனைகளை கொடுத்து தான் சாதனையாளெல்லாம் மாற்றுவார். சொத்து விஷயத்தில் கவனம், சொந்த பந்தங்கள் விஷயத்தில் கவனம், உங்கள் வித்தை திறமை காட்டுவதில் கவனம். ஏமாந்துடக்கூடாது. பெரிய அளவுக்கு லாபம் வர்றதை நீங்களே கெடுத்துக்கிட்ட மாதிரி போயிடும். அப்போ நல்லா மெடிடேட் பண்ணிட்டா தான் திண்டாட்டம் இல்லாமல் இருக்கும். இல்லாட்டி இப்போ சில சினிமா நடிகர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்திலே புக் பண்ணிடுவாங்க சாதாரண ரேட்டுக்கு. அப்போ தான் வளர்ந்து வரும் நடிகரில் ஒரு 2 படம் 3 படம் நடிச்சிட்டாலே தான் அவங்களுக்கு வேறு லெவலுக்கு வருமானம் போகுது. அப்போ அது மாதிரி இருக்கிறப்ப இந்த ஏற்கனவே வாங்கின அட்வான்ஸுக்கெல்லாம் வேலை செய்யாமல் இவ்வளவு கொடுத்தா தான் செய்வேன்னு இப்போ பிரச்சனைகள்லாம் வருது பாருங்கள். அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் வரும். ஏன்னா இப்போ அது மாதிரிலாம் காட்டும். ஏன்னா இப்போ 7.5 முடிய போகுது இல்லையா. இப்போ அடுத்து 3ஆம் இடம் போகிறப்ப சக்கப்போடு போடும். பந்தா விடுவீங்க. அடுத்த சனி பயிற்சி அட்டகாசமாக இருக்கும் கும்பத்துக்கு. ஸோ அதில் இப்போ நீங்கள் எடுக்கக்கூடிய கமிட்மெண்ட்டு, வாக்கு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, இதிலெல்லாம் குழப்பத்தை ஏற்படுத்திடுவார். அது பெரிய விரயத்தை, நீண்ட கால விரயத்தை, நீண்ட காலத்துக்கு நிம்மதி சந்தோஷம் இல்லாத மாதிரி ஆகிறது, இப்படிலாம் வர்றதுக்கான வாய்ப்பை இந்த கும்ப லக்னம் கும்பராசி இல்லங்கள் அனுபவிக்கிற மாதிரி இருக்கும். பின்னாடி கிடைக்கக்கூடிய பெரிய லாபங்களை நீங்கள் இப்போ தடுத்துக்கிறது. அதனால் ரொம்ப இப்போ நேரம் சரியில்லை, திண்டாட்டமாக இருக்குது அப்படிங்கிறப்ப ஏதோ கிடைச்சா போதும், சாப்பிட்டா போதுன்ட்டு பெருசாக ஒத்துக்கிட்டு இல்லையா மாட்டிக்க கூடாது. ஓரளவு அந்த அடுத்த, ஏன்னா 7.5 இப்போ முடிய போகுதுங்கிறேன்ல, 7.5 பாதச்சனின்னா கடைசி சனி விலக போகுது. 2 வருஷம் சென்று விலகிடும். அப்போ நன்மைகளை அனுபவிக்கிறத
இப்போ இருக்கிற திண்டாட்டத்தில் நீங்கள் கெடுத்துக்கக்கூடாது. இப்போ ஏதாவது எடுக்கக்கூடிய முடிவு, கையெழுத்து, வாக்கு கொடுக்கறது பின்னாடி பெரிய அளவுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்தை கெடுத்துக்கிற மாதிரி வந்துடும். வரக்கூடிய லாபத்தை கெடுத்துக்கொள்வது போல வரும். ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் பேச்சில் கவனம் தேவை, செலவு பண்ணுறதுல கவனம் தேவை. பேங்க் அக்கௌண்ட் உங்கள் பேரில் மட்டும் இருக்கக்கூடாது, நலம் விரும்பியும் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக வச்சுக்கணும். அப்போ தான் தேவையற்ற விரயம், தேவையற்ற செலவுகள், இன் ஃப்யூச்சர் கிடைக்கக்கூடிய லாபங்களை கெடுத்து கொள்வது, இப்படிலாம் பண்ணாமல் நீங்கள் தப்பிக்க முடியும். மெடிடேட் பண்ணால் தான் அந்த விழிப்புணர்வு வரும். நீங்கள் என்ன தான் விழிப்புணர்வாக இருந்தாலும் பாதச்சனி உங்களை அப்படி தான் கெடுப்பாக செய்யக்கூடாதுன்னு நினச்சா செஞ்சுட்டேன்ருவீங்க, பேசக்கூடாது, இதை சொல்லக்கூடாதுன்னு நினச்சா சொல்லிட்டேன். இப்படி தான் நடக்கும். எதிர்பாராதவைகளை சந்திக்கிற மாதிரி, அதுலேயும் நெகட்டிவாக முறிவு பிரிவுன்னு அதில் ரொம்ப கவனத்தை வச்சுக்கணும். இந்த 7.5யோட கடைசி இதில் இருக்கீங்க, உடம்பை பார்த்துக்கணும். ஏன்னா கண்டங்கள்னாக்க இப்போ 3வது சுற்று அப்படின்னா ஆயிலுக்கே கண்டம் வரும். 30 வருஷத்துக்கு ஒரு முறை சனி பெயர்ச்சி, அது 7.5 வரும். 2.5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சனி பெயர்ச்சி, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 7.5 வரும். ஃபஸ்ட்டு 7.5 புத்தி தடுமாற்றத்தில் அறியாமையில் உங்களை திண்டாட்டம் வைக்கும். 2வது 7.5 இருந்தால் ஓரளவு திண்டாட்டத்தை கொடுத்து உங்களை உழைக்க வச்சு பெரியாளாக்கும், பொங்கு சனியாக மாறும். 3வது 7.5ல இருக்கீங்க, கிட்டத்தட்ட உங்களுக்கு 50 வயசு மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த 7.5 முடியக்கூடிய இதில் விரயத்தில், அதாவது பாதச்சனியிலேயே நீங்கள் பிறந்திருக்கீங்கன்னா 50 வயசுலேயே 7.5 வரும், 3வது சுற்றாக வந்துட்டுருக்கும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அதில் ஆயிலுக்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும். இப்போ 7.5லேயே பிறந்திருக்கீங்க ஸ்டார்டிங்கில் அப்படின்னா 60 வயசு, அது 30 வருஷம். 30 வருஷங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு சுற்று. அடுத்த 30 வருஷங்கிறது சனியோட 2ஆம் சுற்று. அடுத்த 30 வருஷம் 60 வயசுக்கு மேலே அப்படியே 3வது சுற்றுன்னு. ஸோ 50-60 வயசுக்கு மேலே என்னன்னா அவங்கெல்லாம் உடம்பை சரியாக பார்த்துக்கணும். தட்டார்னு ஆயிலுக்கு பங்கம் பிரச்சனை அப்படின்ட்டு வந்துடும். இந்த இடத்துல தான் மற்ற கோள்கள் தசாபுத்திலாம் எப்படி வேலை பார்க்குது. எல்லா கோளும் அந்த மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்குற மாதிரி ஆயிலுக்கு இருந்தால் சிக்கல் வரும். ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புலங்கள் நல்ல டிசிப்ளின்டு லைஃப்பை கடைபிடிச்சிக்கணும். அதை கொடுக்கும். 3 சனியில் இருந்தாலும் அதில் ஒரு ஒழுங்கு, ஏன்னா அவர் நீதிபதி போன்றுன்னு இருக்கேன்ல, அப்படி பண்ணிட்டீங்கன்னா இந்த கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் பெருசாக திண்டாட்டத்தை சந்திக்காமல் இருக்கலாம். நன்றி அன்புள்ளங்களே. வாக்கிய சனி பயிற்சியின் அந்த திண்டாட்டங்களை அனுபவிக்கக்கூடிய ராசிகளை பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.